அவங்களுக்கு எப்பவாவது இந்த சந்தேகம் வந்திருக்கா? அதாவது பெரிய பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் வச்சு 10க்கு 10 பொருத்தம் பார்த்து முடிஞ்ச கல்யாணங்கள் கூட இன்னைக்கு ஏன் குறுகிய காலத்துல விவாகரத்துல முடியுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம இன்னைக்கு அலச போற தரவுகள் ஒரு அதிர்ச்சியான உண்மைய சொல்லுது. ஆமா, அது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் டேட்டா தான். கரெக்ட். இத்தனை காலமா நாம பார்த்து வந்த அந்த நட்சத்திர அடிப்படையிலான 10 பொருத்தங்கள் திருமண வெற்றியில வெறும் 20% மட்டுமே. மீதி 80% நாம தவறவிடும் வேறு சில ஆழமான ரகசியங்கள்ல ஒளிஞ்சிருக்கு. இத பத்தி தான் இந்த டீப் டைவ்ல நம்ம விரிவாக பேச போறோம். வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் விருது பெற்ற ஜோதிடர் MP கண்ணன் சிற்பி, மேலச்சத்திரம், பரமக்குடி. ஜோதிடம் என்றாலே ஏதோ மேலோட்டமா நட்சத்திரங்களை மட்டும் வச்சு கணிக்கப்படும் ஒரு விஷயம் அப்படிங்கிற பிம்பத்தை உடைக்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த தரவுகளை ஆராயும்போது எனக்குள்ளே ஏற்பட்ட முதல் ஆச்சரியமும் அதுதான். அதாவது இத வெறும் ஜாதகம் பார்க்கும் முறை அப்படின்னு சொல்றதை விட மனித உறவுகளோட சிக்கலா உள்ளவியல முன்கூட்டியே கணிக்கும் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓ, டேட்டா அனாலிட்டிக்ஸ், நல்ல வார்த்தை. ஆமா, இரண்டு மனிதர்கள் இணையும் போது ஏற்படும் உணர்வுபூர்வமான அப்புறம் உடல் ரீதியான மாற்றங்களை முன்கூட்டியே திட்டமிடும் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா தான் இதை நாம அணுகணும். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப சரியா பொருந்துது. ஏன்னா பொதுவா கல்யாணம் அப்படின்னாலே பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் 2 ஜாதகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ராசி பொருந்துதா நட்சத்திரம் பொருந்துதான்னு பாப்பாங்க இல்லையா? அதுதான் வழக்கமா நடக்கிறது. ஆனா இப்படி நேரா 2 ஜாதகங்களை இணைப்பதே ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் அப்படின்னு நம்ம தரவுகள் சொல்லுது. 2 பேரோட ஜாதகங்களை சேர்த்து பாக்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதல் படி ஒன்னு இருக்காமே. ஆமா, இங்கதான் பெரும்பாலானவங்க முதல் சறுக்குல சந்திக்கிறாங்க. பொருத்தம் பாக்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அடிப்படை வேலை என்னன்னா, தனிப்பட்ட ஜாதகத்தை முழுமையா ஆராயறது தான். இங்கிலீஷ்ல இதை இண்டிவிஜுவல் ஹோராஸ்கோப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது தனித்தனியா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. 2 பேரை இணைக்கிறதுக்கு முன்னாடி தனித்தனியா அந்த ஒவ்வொரு நபரும் திருமண வாழ்க்கைக்கு தயாரா இருக்காரா, அவங்களுக்குள்ள இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்க்கணும். ஜாதகத்துல மொத்தம் 12 பாவங்கள் இருக்கும். ரைட். அதுல திருமணத்துக்கு நேரடியா தொடர்புடைய பாவங்களை நம்ம முதல்ல கவனிக்கணும். உதாரணமா, ஒருத்தரோட ஜாதகத்துல 2ஆம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். ஒரு புதிய மனிதரை தான் குடும்பத்துக்குள்ள ஏத்துக்கிட்டு வாழும் பக்குவம் இருக்கான்னு இது காட்டும். அப்போ வெறும் கல்யாணம் பண்றது மட்டும் இல்லாம குடும்பத்தோட ஒத்து போற தன்மை அங்கேயே தெரிஞ்சிடும்னு சொல்றீங்க? ஆமா, அதே போல 3ஆம் பாவம் வீரியம் தைரியத்தை குறிக்கும். 5ஆம் பாவம் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு. 7ஆம் பாவம் நேரடியான திருமண வாழ்க்கையை குறிக்கும். அதுக்கும் மேலா 12ஆம் பாவம் கணவன் மனைவிக்கு இடையிலான படுக்கையறை புரிதலை, அதாவது பெட்ரூம் அண்டர்ஸ்டாண்டிங்கை குறிக்கும். வாவ், இவ்ளோ விஷயங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திலே இருக்கா? இத கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காரோட இன்ஜின் எப்படி இருக்கு, கியர் பாக்ஸ் சரியா வேலை செய்யுதான்னு செக் பண்ணாம 2 காரோட கலர் மட்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பார்த்து ரேஸ்ல இறங்குற மாதிரி இருக்கு இல்லையா? ரொம்ப சரியான உதாரணம். இன்ஜினுக்குள்ள பெரிய கோளாறு இருந்தா வெளியில கார்கள் எவ்வளவு அழகா மேட்ச் ஆனாலும் ரேஸ்ல பாதியிலே பிரேக் டவுன் ஆயிடும்ல. அந்த இன்ஜின் பழுதுகளை தான் ஜோதிடத்துல நாம தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓ, அப்போ இந்த சனி செவ்வாய் தோஷங்கள்லாம் அந்த இன்ஜின் பழுதுகள் தானா? ஆமா, ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சனி இருப்பதும் செவ்வாய் தோஷமோ அல்லது முடக்கு தோஷம் காலசர்ப்ப தோஷம்னு சில அமைப்புகள் இருந்தா அது திருமணத்தை நடத்த விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த முடக்கு தோஷம் ஒருத்தரோட வாழ்க்கையின் சில முன்னேற்றங்களை அப்படியே முடக்கி போட்டுடும். அப்போ காரோட பெயிண்ட பாக்குறத விட்டுட்டு முதல்ல மெக்கானிக்க பார்க்கணும். கரெக்ட். வெறும் நட்சத்திர பொருத்தங்கிற பெயிண்ட பாக்குறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த இன்ஜின் குறைகளை கண்டுபிடிச்சு அதற்கான சரியான பரிகாரங்களை செய்து சரி செய்யணும். அதுதான் ஒரு உறுதியான திருமணத்துக்கான அஸ்திவாரம். போட்டுட்டோன்னு வச்சுப்போம். அடுத்ததா விதியும் எதிர்பார்ப்புகளும் இங்க எப்படி மோதுது அப்படிங்கறத பத்தி பேசணும். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா நடைமுறையில ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 22 அல்லது 23 வயசு ஆகிவிட்டாலே பேரண்ட்ஸ் பதற்றமாகி வரன் தேட ஆரம்பிச்சிடுறாங்களே. இதுல ஜோதிடம் எப்படி ஒரு டைம்லைன் உருவாக்குது? இங்கதான் காலமும் நேரமும் முக்கிய பங்கு வைக்குது. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் திருமணத்துக்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது வயசு முன்கூட்டி எழுதப்பட்டிருக்கும். இத தசாபுத்தி அப்புறம் கோச்சாரத்தின் அடிப்படையில துல்லியமா கணிப்பாங்க. அதாவது இந்த வயசுல தான் கல்யாணம் நடக்கும்னு ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்குமா?
உதாரணமா ஒரு பெண்ணுக்கு 27 வயசுல தான் கல்யாணம் ஆகணும்னு ஒரு விதியமைப்பு இருந்தா, நீங்க 22 வயசுலயே மேட்ரிமோனி சைட்ல 500 ஜாதகங்களை பார்த்தாலும் கல்யாணம் நடக்காது. ஏதோ ஒரு தடையா வந்துட்டே இருக்கும். இது பல வீடுகள்ல நடக்கிற நிஜமான போராட்டம் தான். பல வருஷமா வரன் தேடி சலித்து போயிடுறாங்க. ஆனா இதுல இன்னொரு யதார்த்தமான சிக்கலும் இருக்கு. எதிர்பார்ப்புகள். என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள்? இப்போ எனக்கு நல்ல வசதியான, அழகான, நிறைய சம்பாதிக்கிற துணை வேணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஒருவேளை ஜாதக அமைப்பு வேற மாதிரி இருந்தா என்ன பண்றது? நம்ம விருப்பத்துக்கு இங்க இடமே இல்லையா? இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான உளவியல் மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். எதிர்பார்ப்புகள் வேற, நிஜம் வேற. ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பின்படி விவாகரத்தானவர், விதவை, மாற்றுத்திறனாளி அல்லது வேற சமூகத்தைச் சேர்ந்த ஒரு துணையா அமைஞ்சாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு ஒரு விதி இருக்கும். வெயிட், நிஜமாவா? இப்படி கூட அமைப்பு இருக்குமா? ஆமா, இத தியாக திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா ஒருத்தரோட ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுப்போம். சனிங்கிறவரு முதிர்ச்சியை குறிக்கும் கிரகம். ஓகே. அதனால தன்னை விட வயசுல ரொம்ப மூத்தவரையோ அல்லது வாழ்வுல அடிபட்டு முதிர்ச்சி அடைந்த ஒரு விவாகரத்தானவரையோ திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கை எந்த சிக்கலும் இல்லாம ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை ஏத்துக்கிட்டு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது தான் ஜோதிடத்தோட வெற்றியே தவிர எனக்கு சினிமா ஹீரோ போல தான் துணை வேணும்னு அடம்பிடிக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம், இத நாம கொஞ்சம் ஆழமா விவாதிக்கணும். நடைமுறையில யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் துணையை எதிர்பார்க்கறாரு. ஆனா அவருக்கு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் கிடைப்பாருன்னு ஜாதகம் சொல்லுது. சொல்லுங்க. இதுக்காக சில பரிகாரங்கள் செய்ய சொல்வாங்க. ஆனா ஒரு பரிகாரம் மனிதனோட அடிப்படை உளவியலை எப்படி மாத்தும்? தினமும் நடுத்தர வாழ்க்கைய வாழும்போது ஏற்படுற ஏமாற்றத்தை ஒரு பூஜை சரி செஞ்சிடுமா? இத தரவுகள் எப்படி அணுகுது? நீங்க கேட்கறது மிக முக்கியமான கேள்வி. ஜோதிடங்கிறது உங்கள மாயாஜாலம் செஞ்சு மாத்திர கருவி கிடையாது. அது ஒரு வழிகாட்டி. ஒரு நதியில நீந்துறோன்னு தெரிஞ்சா எந்த பக்கம் சுழல் இருக்கு, எந்த பக்கம் நீரோட்டம் சீரா இருக்குன்னு காட்டுற ஒரு மேப் மாதிரி தான் இது. அதாவது ரியாலிட்டிய முன்கூட்டியே காட்டிடுது. ஆமா, உங்களுக்கான விதியமைப்பு இப்படிதான் இருக்குங்கிறத முன்கூட்டியே காட்டிடுது. பரிகாரங்கள் அப்படிங்கிறது அந்த பயணத்துல ஏற்படும் தடைகளோட வீரியத்தை குறைப்பதற்கான ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக பயிற்சி தானே தவிர அது உங்க எதிர்பார்ப்புகளை அப்படியே மேஜிக் மாதிரி நிறைவேற்றி தர்ற ஏடிஎம் மிஷின் கிடையாது. அருமையான விளக்கம். எதிர்பார்ப்புகளை யதார்த்தத்துக்கேற்ப சமரசம் செஞ்சுக்கும் மனப்பக்குவத்தை உருவாக்குறது தான் உண்மையான தீர்வு. இதத்தான் இந்த சோர்ஸ் மெட்டீரியலும் வலியுறுத்துது. நதியோட திசைய புரிஞ்சுக்கிட்ட நீந்துறது சுலபம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இப்ப நாம தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்துட்டோம். சரியான திருமண வயசையும் எதிர்பார்ப்புகளையும் முடிவு செஞ்சுட்டோம். இவங்க 2 பேரும் இணையும் போது என்ன நடக்கும்? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. தரவுகள்ல பாவத் பாவனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப குறிப்பிடுறாங்களே, இது திருமண பொருத்தத்துல 80% வேலை செய்யும்னு சொல்றாங்களே, அதோட சூட்சுமம் என்ன? அதுதான் ஜோதிடத்தோட மிக ஆழமான ரகசியம். ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகம்ங்கிறது அவரோட வருமானம், தொழில், ஆரோக்கியம். ஒரு கணவனோட ஜாதகம் மனைவியின் வாழ்க்கையில நுழைஞ்ச பிறகு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே போல மனைவியின் ஜாதகம் கணவனின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும்னு முன்கூட்டியே கணிக்கும் முறைக்கு பேர் தான் பாவத் பாவனம். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா அன்பேக் செய்வோம். இது கேக்குறதுக்கு 2 தனித்தனி ரசாயனங்களை, அதாவது கெமிக்கல்ஸ ஒன்னா கலக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதேதான். தனித்தனியா இருக்கும்போது அமைதியா இருக்கிற 2 கெமிக்கல்ஸ் ஒன்னா சேரும்போது ஒன்னு தங்கமா மாறலாம் அல்லது வெடிச்சு சிதறலாம்ல. அந்த வேதியியல் மாற்றத்தை இது எப்படி முன்கூட்டியே சொல்லுது? இதோட மெக்கானிசம் என்ன? இத ஒரு உதாரணத்தோட பார்த்தா ஈஸியா புரியும். ஒரு ஆண் துலா லக்னத்துல பிறந்திருக்காரு. அவரோட ஜாதகத்துல செவ்வாய் என்ற கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குன்னு பாவத்து பாவனை அடிப்படையில பார்க்கணும். அதாவது ஆணின் லக்னமான துலாத்திற்கு 7ஆம் இடமான மேஷத்தை லக்னமாக்கி அந்த பெண்ணின் வாழ்க்கையை கணிக்கணும். வாவ், இது கொஞ்சம் டீப்பான கால்குலேஷன் போலயே. ஆமா, அப்படி பார்க்கும்போது அந்த ஆணின் 12ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் பெண்ணின் லக்னத்திற்கு 6ஆம் இடமான நோய் ஸ்தானத்துல வந்து அமரும். இதோட விளைவுன தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த ஆணின் ஜாதகம் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு நோய் பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது பையனோட ஜாதகம் அவனுக்கு நல்லபடியா இருந்தாலும் அவன் ஜாதகம் மனைவியாக வரும் பெண்ணின் ஆரோக்கியத்தை கெடுக்குங்கிறத முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றீங்க. 100% கண்டுபிடிக்கலாம். இது ஒரு நெகட்டிவான விஷயம். இதே பாவன முறையில ஒருவருக்கொருவர் பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்துற உதாரணங்கள் தரவுகள்ல இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதையும் பார்ப்போம். அதே பெண் ஜாதகத்தை எடுத்துப்போம். பெண்ணின் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை, அதாவது கணவனை குறிக்கும் ஸ்தானத்தை லக்னமாக்கி பார்க்கும்போது
அந்த புதிய லக்னத்திற்கு லக்னாதிபதியான சூரியன் 9ஆம் இடங்கிற பாக்யஸ்தானத்துல உச்சமா இருக்காருன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ என்னாகும்? அந்த பெண்ணை எந்த ஆண் கல்யாணம் செஞ்சாலும் சரி, கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே அந்த ஆணுக்கு மிகப்பெரிய மனோதைரியமும் தொழில்ல சுய முன்னேற்றமும் சமூகத்துல பெரிய அந்தஸ்தும் தானாக தேடி வரும். அடடா! கல்யாணம் ஆனதும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும், சிலர் திடீர்னு பெரிய நஷ்டங்களை சந்திப்பாங்க. அவனவன் வந்த நேரம்னு பொதுவா சொல்வாங்களே, அதுக்கெல்லாம் பின்னாடில இந்த பாவனத்தோட துல்லியமான கணித சூக்ஷ்மம் தான் இருக்கு போல. ஆமா, இப்படி ஆயுள், குழந்தை பாக்கியம், தொழில்னு 12 வீடுகளிலும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு ஒரு மிரர் எஃபெக்ட் போல ஆழமா அனலைஸ் பண்றாதான் இந்த முறை. சூப்பர்! சரி, இந்த மேக்ரோ லெவல் விஷயங்களை பார்த்துட்டோம். அடுத்த கட்டமா இந்த மைக்ரோ லெவல் நுண்ணிய பொருத்தங்கள் பத்தி பாப்போம். இதுல தான் தினசரி வாழ்க்கையை தீர்மானிக்கிற பல நுட்பமான விஷயங்கள் இருக்குன்னு சோர்ஸ் சொல்லுதே. ஆமா, இந்த நுண்ணிய பொருத்தங்கள் தான் திருமண வாழ்க்கையோட தினசரி பயணத்துல ஏற்படும் உராய்வுகளையும் இணக்கத்தையும் தீர்மானிக்குது. இதுல பல படிகள் இருக்கு. முதல்ல கட்ட பொருத்தம்னு ஒன்னு பாப்பாங்க. கட்ட பொருத்தம்னா அதாவது ஒரு ஆணின் ஜாதக கட்டத்தின் மீது பெண்ணின் ஜாதக கட்டத்தை அப்படியே மேலெழுந்த வாரியா கவிழ்த்து வச்சு பார்க்கறது. இங்கிலீஷ்ல இதை ஓவர்லேப் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வைக்கும்போது எந்தெந்த கிரகங்களுக்கு இடையே உராய்வு ஏற்படுதுன்னு பார்ப்பாங்க. ஓ, பிசிக்கலாவே ஓவர்லாப் பண்ணி பாப்பாங்களா? கணித ரீதியா ஓவர்லேப் பண்ணுவாங்க. ஆணின் ஜாதகத்துல குரு இருக்கும், அதே இடத்துல பெண்ணின் சுக்கிரன் வந்தா அது மிகச்சிறந்த இணைப்பு. ஆனா அதே குரு இருக்கும் இடத்துல பெண்ணின் ராகு வந்து அமர்ந்தா அது நிச்சயம் உடல் ரீதியான உபாதிகளையும் மனக்கசப்புகளையும் கொடுக்கும். ஓஹோ, இத தவிர்க்கிறதுக்காகவே இந்த கட்ட பொருத்தம் பார்க்கப்படுது. இத அப்படி மேலெழுந்த வாரியா பார்க்காம கிரகங்களோட நேரடி சேர்க்கைய வச்சு நுட்பமா பார்க்கறாங்க. கரெக்ட். அடுத்து இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அணுவழி பொருத்தம்னு ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? திருமணத்தோட மிக முக்கியமான அங்கங்கள்ல ஒண்ணு குழந்தை பாக்கியம். இந்த அணுவழி பொருத்தம் மூலமா ஆணின் உயிரணுக்களின் பலம் எப்படி இருக்கு, பெண்ணின் கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்கும்னு புதன்கிற நட்சத்திரத்தோட நிலைய வச்சு துல்லியமா கணிப்பாங்க. ஒரு நிமிஷம், இத நான் கொஞ்சம் தடுத்து நிறுத்தி சொல்லணும். உயிரணுக்கள், கருமுட்டை வளர்ச்சி இதெல்லாம் கூட நட்சத்திரங்களை வச்சு பார்க்கறாங்க அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் மெடிக்கல் ஜெனடிக்ஸ் ரிப்போர்ட்டை படிக்கிற உணர்வை நமக்கு தருது. ஆமா, அறிவியலும் ஜோதிடமும் எந்த அளவுக்கு நெருக்கமா பயணிக்குதுங்கிறதே இது காட்டுது. இது ரெண்டும் சரியா இணைந்து ஆரோக்கியமான குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமான்னு இதை வச்சு முடிவு பண்ணிடுவாங்க. அமேசிங். அடுத்து இந்த தாரா பலன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே, அது என்ன? தாரா பலன் அப்படிங்கிறது 2 பேரோட நட்சத்திரங்களுக்கு இடையிலான உறவை குறிக்கிறது. பலரும் இதை வெறும் பெயர் பொருத்தம் போல மேலோட்டமா பார்க்கறாங்க. ஆனா இதுல சமுதாய பகை நட்சத்திரம், பணப்பகை நட்சத்திரம்னு பல நுட்பங்கள் இருக்கு. சமுதாய பகையா? அப்படின்னா என்ன நடக்கும்? 2 பேருக்குமே சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் நெகட்டிவா வரும்போது அவங்க என்னதான் அன்பா இருந்தாலும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். இது தவிர சமூகத்துல காலங்காலமா இருக்கிற சில மூட நம்பிக்கைகளையும் இந்த இடத்துல நாம விவாதிக்கணும். எனக்கு புரியுது. அந்த மூலம், ஆயில்யம், விசாகம் நட்சத்திரங்கள் பத்தின பயம்தானே? சரியா புடிச்சிட்டீங்க. மூலம்னா மாமியாருக்கு ஆகாது, ஆயில்யம்னா மாமியாருக்கு ஆகாது, விசாகம் மைத்துனருக்கு ஆகாதுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கே ஊருக்குள்ள. இது உண்மையா? அதுதான் மிகப்பெரிய தவறான புரிதல். வெறும் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு அப்படி ஒரு மோசமான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. மூல நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண்ணோட ஜாதகத்துல மாமியாரை குறிக்கும் இதர பாவங்களும் கிரக நிலைகளும் சிறப்பா அமைஞ்சிருந்தா அந்த பெண்ணுக்கு மாமியார் ஒரு தாய் போல அமைவாங்க. ஓ, அப்போ வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது? கண்டிப்பா கூடாது. மற்ற பாவங்களின் வலிமையையும் சேர்த்தே பார்க்கணும். இதுக்கு பல விதிவிலக்குகளும் பரிகாரங்களும் இருக்கு அப்படிங்கறத இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ஆணித்தரமா விளக்குது. அப்பாடா, இது பல பேரண்ட்ஸ்க்கும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சரி, கடைசியா இந்த தசா புத்தி அப்புறம் கோச்சாரம் பத்தி சொல்லுங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்? தசா புத்தி பொருத்தம்ங்கிறது இருவருக்கும் தற்போது நடக்கும் தசா மற்றும் புத்திநாதர்கள் ஒண்ணுக்கொன்னு சாதகமா இருக்கான்னு பாக்குறது. அதைவிட முக்கியமானது கோச்சாரம். கோச்சாரம்னா கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ், ரைட்? ஆமா, தற்போதைய கிரகங்களின் சஞ்சாரம். கல்யாணம் நடக்கும் அந்த காலகட்டத்துல 2 பேருக்கும் கிரக நிலைகள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். நாம மேலே பார்த்த அத்தனை விஷயங்களும் சரியா பொருந்தியிருந்தாலும் நேரம் சரியில்லாதப்போ கல்யாணத்தை அவசரமா முடிச்சா பெரிய ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க்? விபத்து ஏதாவது நடக்குமா? ஆமாம், கோச்சாரம் மோசமா இருக்கும்போது கல்யாணம் நடந்தா அடுத்த சில மாசங்கள்லயே பெரிய விபத்தோ அல்லது விவாகரத்தோ நடக்கும் அபாயம் நிறையவே இருக்கு. மை காட்! அப்படி என்றால்
நீங்க சொல்ற இந்த அத்தனை விஷயங்களையும் தொகுத்து பார்த்தா எனக்கு ஒன்னு தெளிவா புரியுது. சொல்லுங்க. முதல்ல தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து இன்ஜின் குறைகளை சரி செய்யணும். பிறகு திருமண காலத்தையும் எதிர்பார்ப்புகளையும் முடிவு செய்யணும். அடுத்து பாவப்பாவனம் மூலமா இருவரின் வாழ்க்கையும் எப்படி வினை புரியும்னு பார்க்கணும். கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த நுண்ணிய கட்ட பொருத்தங்கள், அணுவழி பொருத்தம், கோச்சாரம் எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் கடைசியா அந்த பிரபலமான 10 பொருத்தங்களை பார்க்கணுமா. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் நாம நேயர்களுக்கு சொல்ல விரும்பும் மிக முக்கியமான செய்தி. நாம பாரம்பரியமா பார்க்கற அந்த 10 பொருத்தங்களுங்கிறது ஒட்டுமொத்த பொருத்தத்துல வெறும் 20% மட்டுமே வேலை செய்யும். அப்போ மீதி 80%? ஆமா, நாம இவ்வளோ நேரம் பேசின மத்த விஷயங்கள் தான் அந்த மீதி 80%. ஆனா இன்னைக்கு நடைமுறையில என்ன நடக்குது? கடைசியா பார்க்க வேண்டிய அந்த 20% மட்டும் முதல்ல பார்த்துட்டு 10 பொருத்தமும் அட்டகாசமா இருக்குன்னு கல்யாணத்தை அவசரமா முடிச்சிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு பல திருமணங்கள் விவாகரத்துல முடியறதுக்கும் அத்தனை மன உளைச்சல்களுக்கும் முக்கிய காரணம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, இத கேக்கும் நேயர்களுக்கு ஒரு விஷயம் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்க ஜோதிடத்தை முழுமையா நம்புறவராயிருந்தாலும் சரி, அல்லது இதுல உள்ள கணிதத்தையும் லாஜிக்கையும் மட்டும் ரசிப்பவரா இருந்தாலும் சரி, திருமண பொருத்தம்ங்கிறது வெறும் 10 நட்சத்திரங்களை பொருத்துற விஷயம் இல்ல. ஆமா, இது ஒரு முழுமையான ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். குறிப்பா தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் இந்த விஷயங்களை எவ்வளவு கவனமா அணுகணும் அப்படிங்கறத இந்த தரவுகள் உணர்த்துது. நிச்சயமா. இதை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புற நேயர்களுக்கு இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல வழங்கிய தரப்பிலிருந்தே ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம், உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஜோதிட மையம். மல்டி அவார்ட் வினிங் ஆஸ்ட்ரோலாஜர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை பெற்ற சிறப்பு பெயர். MB கண்ணன் சிற்பி, பரமக்குடி, மேலச்சத்திரம். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜாதகமும் திறமைசாலியான நிபுணரின் கைகளில் மட்டுமே பாதுகாப்பு. தெய்வீக வழிகாட்டுதலால் இயக்கப்பட்டு அதீத துல்லியத்துடன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த மிக ஆழமான சுவாரஸ்யமான டீப் டைவோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த விவாதத்தின் மூலம் ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. ஒரு மனிதனோட முழு உளவியல், உயிரியல் மற்றும் அவனது எதிர்காலத்தையே இப்படி கிரகங்களின் டேட்டா மூலம் துல்லியமாக கணிச்சிட முடியுது. ஆமா, டேட்டா நெவர் லைஸ். ஆனா இங்க எழும் ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். ஜாதக ரீதியா 100% பொருத்தம் இருந்தும் மிக சிறந்த துணையா அமைஞ்சாலும் கூட மனிதர்களாகிய நாம உறவுகள்ல விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மையையும் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பையும் வளர்த்துக்கலன்னா இந்த துல்லியமான கணிதங்கள் எல்லாம் என்னவாகும்? அது ஒரு நல்ல கேள்வி. முன்கூட்டியே அனைத்தையும் கணிச்சிடுறதால ஒரு உறவுல நம்ம தேடி பழக வேண்டிய சுவாரஸ்யமும் எதிர்பாராத ஆச்சரியங்களும் குறைஞ்சிடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட சந்திப்போம்.